Hi dear young parents. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன வகையான நடத்தை பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நீங்கள் இப்போ தான் உங்களுடைய குழந்தைகளை முதலாக பார்க்குறீங்க. அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நீங்கள் எதிர்பார்க்கறது மாற்றமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அதுவே ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுவே படிக்கணும்னு நினைப்பீங்க. பட் அந்த குழந்தைங்க முடிக்காது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் இப்போ டீல் பண்ண போகிறோம். ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம், எழுத்து சரியாக வராமல் போகிறது. செகண்ட் ரீடிங், படிக்கிறதுல பிடிக்காமல் இருக்கிறது, படிக்கிறதுல ரொம்ப டிலே பண்ணுறது. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் தூங்குறது. அப்புறம் நெயில் பைட்டிங், நெகத்தை கடிக்கிறது, பெட்யூரின் போகிறது. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன பின்னாடி கூட ரொம்ப டிலேடு ஆக்ஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து பாத்ரூமோ இல்லை டாய்லெட் போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அது உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது. அல்லது அங்கே கிளாஸில் போய் டீச்சர்ஸ் லெசன் எடுக்கிறப்ப அங்கே போர்டு இருந்தோ அல்லது ரைட்டப் பண்ணையில் ரொம்ப டிலேடு ரைட்டிங் பண்ணுறது. சம்டைம் வீட்டில் மெனிப்புலேஷன், நாங்கள் இதை பொய்ன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மாற்றி சொல்கிறது. அதுக்கடுத்து அடுத்தவங்களுடைய திங்ஸை எடுத்துக்கிறது. அல்லது தன்னுடைய திங்ஸை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணி அந்த திங்ஸை கொண்டு போய் வெளியில் விட்டுறது. அப்புறம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நிறைய இந்த மாதிரியான வீடியோ இதுகளுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெற்றோர்களுடைய மனசில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னுடைய யங் சைல்டை, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது எல்கேஜிலிருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட நிறைய விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது செயல்பட முடியலைங்கிற பட்சத்தில் மன ரீதியில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருது. அப்போ இந்த குழந்தைகளை இவங்களுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது குழந்தைகளுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய திறமை என்ன, உங்களுடைய குழந்தைகள் ஒருவருடைய செய்யக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் எதனால் அந்த குழந்தை செய்ய ரூட் காசை கண்டுபிடித்து அந்த குழந்தைகளுக்கு மாற்று ஆலோசனையும் பெற்றோர்கள் அணுகுமுறை ஆலோசனை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களால பெரிய லெவலில் வர முடியுது அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால உதாரணத்துக்கு ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கும். எதை கேட்டாலும் தான் செஞ்சது தான் நினைக்கிறது கிடைச்சே தீர்வு நினைக்கும். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னா, இது அந்த குழந்தைகளுக்கு உடனடியாக கிடைக்குங்கிற ஒரு மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கி விட்டால் அது எந்த காரணத்திலையுமே பின்னாடி தன்னுடைய லைஃப்ல அது கிடைக்கலிங் பட்சத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில பெற்றோர்கள் எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க குழந்தைய, தம்பி இந்த மாதிரி டிவி நிறைய பார்க்குறியே, ரொம்ப நல்ல விஷயம் தான், பட் நீ டிவியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க பேரண்ட், ஆமாம் சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக டிவிலாம் ப்ரோக்ராம் பண்ண வச்சுருக்கேன் சார் அப்படின்னா. எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எல்லா செயல்பாடும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு சின்ன வயதிலே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உருவாக்கிறது. பெற்றோர்கள் எந்த காரியத்தையும் முன்னாடி செஞ்சு கொடுத்துருவாங்க, தன்னுடைய வேலை குறைவு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடுது. அப்போ அந்த குழந்தைக்கு ஈஸியாக யாராவது ஒருத்தர் செய்து கொடுத்தால் மட்டுமே தான் என்ஜாய் பண்ண வேண்டிய மனப்பான்மை வந்துடுது. ஸோ இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, நீங்க உங்க குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம், பட் உங்க குழந்தைகளுக்காகவே நீங்க ஒவ்வொன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு குழந்தை வளர்ப்பு முறை, அதே மாதிரி பேரண்டல் ஸ்டைல். ஒரு குழந்தைய நீங்க என்ன ஸ்டைல் அப்ரோச் பண்றீங்க, ரொம்ப அதட்டி பேசுறீங்களா, இல்ல ஓவரா அந்த குழந்தைகிட்ட அடிமையான மாதிரி பேசுறீங்களா, அல்லது அந்த குழந்தைகளை அதனுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டு நீங்க பின்னாடி வருத்தப்படக்கூடியவங்களா இப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, அதுக்கடுத்து அந்த குழந்தையோட ஸ்டைல் என்ன, எப்படி அந்த குழந்தை உங்ககிட்ட அணுகுது, என்ன மாதிரி அதை எடுத்துக்குது, உங்களை ஒரு கார்டியன்ஸா எடுத்துக்குதா, இல்ல யார் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி அப்படிங்கிற முறையில் எடுத்துக்குதா, இப்படிங்கிற அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இந்த சைல்டு ரியரிங் பிராக்டிஸ் நடணும். உங்களுடைய குழந்தைகளை வெற்றியாளாக மாற்றுவதற்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும். உதாரணத்துக்கு உங்க வீட்டில் ஒரு நர்சரி வச்சிருக்கீங்கன்னா, அதாவது ஒரு செடி வச்சிருக்கீங்கன்னா, அந்த செடியை எப்படி வளர்த்துங்கிறதுக்கு சரியான தோட்டக்கலை நிபுணர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும். பட் அது கொஞ்ச காலத்துல இருக்கக்கூடியது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு சின்னமா இருக்கக்கூடிய இந்த குழந்தையை மாத்திரக்கு நீங்க சரியான ஆலோசனை எடுத்துக்கணும். அந்த ஆலோசனைக்காக தான் எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எப்பவுமே காத்திருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய குழந்தைகளை வெற்றியாளாக மாற்றி அதன் மூலம் நீங்களும் வெற்றியாளராக மாறுங்கள்.